சிம்பிளான ப்ரான் மசாலா, ப்ரான் வறுவல் எது ஒன்றா சொல்லலாம். செய்கிறது பார்ப்போமா? வணக்கம். வாங்க. சில்லியா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா, ப்ரான்லாம் க்ளீன் பண்ணி எல்லா பொருளும் கட் பண்ணி இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வானிலில் ஒரு 4 டேபிள் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு அளவு, உளுந்து, வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம். இப்பயே கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். ஆனால் நான் கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா இல்லாதவங்க அதை மாதிரி போட்டுக்கலாம். வெடிச்சு வரும்போது சாப் பண்ணி வச்சிருந்த பூண்டு, இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இது கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 போடுங்க. ஒரு 1 மினிட் கழிச்சு சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை 2-3 வெங்காயம் வெட்டி வச்சிருந்தா சில்லியா அதை போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டே வாங்க. சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு எல்லாம் வதக்கி விடுங்க. சமைக்கிறது பெரிய வேலை இல்லை. இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் சில்லியா செய்து கொடுக்குற. வதக்கி விட்டவனுக்கு மஞ்சள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தனியா தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். பச்சை வாடை போன பிறகு அது மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மறுபடியும் வதக்குங்க. ட்ரை ஆன பிறகு இப்போ மிளகு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நான் பெப்பர் தான் போட்டு இது செய்கிறேன். பெப்பர் மசாலா மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ ப்ரானை போட்டுட்டு இறாலை போடுங்க. நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் போட்டு அப்புறமா கொத்தமல்லியை போட்டுட்டு லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நானே செய்கிறேன். நீங்கள் செய்ய முடியாதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.